எல்லாரையும் காப்பாற்று பிள்ளையாரப்பா. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. பெரியவர்களே, தாய்மார்களே, சின்ன பசங்களே, உலகத்தில் வாழ 1000 வழிகள் இருந்தும் வாழ தெரியாதவர்களே, உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களை மாதிரி பசங்க நடிகருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு பார்த்திருப்பீங்க, நடிகைக்கு கோயில் கட்டி பார்த்திருப்பீங்க, சாதிக்கு ஒரு சங்கம், வீதிக்கு ஒரு சங்கம்னு பார்த்திருப்பீங்க. விதியை மாற்றி எழுதுற சங்கம் பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த மன்றம். வாழ்ந்து காட்டுவோம் மக்கள் நல மன்றம். இந்த மன்றத்தை பத்தி எங்க தலைவர் ராஜா உங்ககிட்ட பேசுவார். நட்பே, பேசு நட்பே. முதலா நம்ம ஊர்ல ஆரம்பிக்கிற உருப்படியான சங்கம்னா இது நாங்க ஆரம்பிக்கிற வாழ்ந்து காட்டுவோம் மக்கள் நலமன்றம் தான். இனிமே ஊருக்குள்ள எங்க தப்பு நடந்தாலும் நாங்க ஆஜராயிருவோம். தப்ப தட்டி கேட்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்க பயப்பட மாட்டோம். பெத்தவங்க புள்ளைய அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது, புருஷனுக்கும் புள்ளைக்கும் சோறு போடாம டிவி சீரியல் பாக்குறது, மருமகளை கொடுமை பண்றது, பிள்ளைங்க செஞ்ச தப்புக்கு பெத்தவங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போறது, ஜாதி வித்தியாசம் பாக்குறது, டீ கடையில தனியா டம்ளரை தொங்க விடுறது, இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஊருக்கு நல்லது செய்ய நாங்க ரெடி. தயங்காம உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்க மன்றத்தை நடலாம். ஓகேவா? தெரியலையே. எல்லாருக்கும் வணக்கம். உனக்கு தெரியுமாடா யாரா அவரு? நம்ம ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு இன்று முதல் அடிப்படை உறுப்பினராக சேர நான் ஆசைப்படுகிறேன். ஐயோ ஐயோ, என்ன உங்க அப்பா கட்சிக்காரங்க வந்தாடா? புதுசா இருக்கு. டேய் போங்கடா போங்கடா, போய் அதனால அனுப்புங்கடா. மைக் சத்தம் கேட்டா போதுங்கடா. கட்சி தானப்பா, கொடியெல்லாம் கட்டிருக்கீங்க. மன்றம்ல இன்னைக்கு மன்றமா தாப்பா இருக்கும். அண்ணன்ட்ட சொல்லி மாவட்டமோ ஒன்றியமோ ஏதாவது போட்டு கொடுக்க சொல்லுப்பா. நாளைக்கு கட்சியா மாறிடும் இல்லையா? மாட்டுறாரு. என்னென்ன பார்த்து கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, கிளம்புங்க. வரேன். கட்சி எது மன்றம் எதுன்னு கூட தெரியல. அம்மா சொல்லுமா. ஏண்டா மணி, நல்லா இருக்கியா? எங்கெல்லாம் மறந்துட்டு முன்னால அங்க எப்படா இருக்க முடியுது? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு என்னடா, நல்லா இருக்காரு. தினமும் உன்னை நினைச்சுதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி எங்களுக்கு பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வேணா ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுக்குறேன். பேர்னா நினைச்சு கொஞ்சிக்கோ. கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? சொன்னதானடா தெரியும். அம்மா நான் சினிமா டைரக்டர் ஆகாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. சினிமால வேலை செய்யறான்ற, கார் கம்பெனில வேலை செய்யறான்ற, இப்பவே உனக்கு வயசு 40 ஆச்சுடா. 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் ஆனாலும் நான் சினிமா டைரக்டர் ஆகாம ஊருக்கு வர மாதிரியும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் இல்லை. நீ எப்பவாவது டைரக்டர் ஆகி சொல்லடா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்லுடா. அம்மா அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா, நான் வச்சிடுறேன். என்னமா போ. ஆண்மை குறைவு நமக்கு பிரச்சனையே இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது தான். இவர் தாங்க மணியே. பேசிக்கா இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஆனால் மங்குனிங்க. ஏன் சொல்கிறேன்னா இவர் செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு மங்குனித்தனம் இருக்குங்க. கண்ணா சொல் மகனே. மாப்பிள நீயா? அட மாப்பிளையா? இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. யுகம் யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை ஒரு 100 ஆயுசுக்குள் அடக்க பார்க்கிறாயா? சாரி மைலாட், என் ஃப்ரெண்டு பொண்ணு மாதிரி இருந்தீங்க, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். சாரி. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் யாருக்கும் காட்சி அளிக்க கூடாது என்று இருந்தேன். நீ மங்குனி ஆயிற்றே, உன் ஒருவனுக்கு மட்டும்தான் தரிசனம் தரலாம் என்று இருந்தேன். நீ என்னிடம் என்னதான் கேட்கப் போகிறாய்? சொல்ல வந்ததை நச்சென்று சொல், நச்சரித்து விடாதே. நான் செஞ்ச பாவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இலவசமா ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மயிலாட். பண்ணி வைக்கிற ஒவ்வொரு கல்யாணமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில முடியுது. நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மயிலாட். இப்பவே கண்ணை கட்டுகிறது. இவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா மணியனோட ஃப்ரெண்டுங்க எப்படி இருப்பாங்க? மாலையை மாத்திங்க.
கண்ணா காப்பாத்துப்பா. தம்பி கட்டுப்பா. போயிட்டு வாங்க.